யோவான் 11:25. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் எந்த காரியத்தில் மரித்து போயிருந்தாலும் நாம் பிழைத்து அதில் வெற்றி பெறுவோம். அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய வசனங்கள் எல்லாம் வீணாய் போயிருக்கும். தீர்க்கதரிசிகள் உரைத்ததின்படியே வந்தார். அது மாத்திரமல்ல, தாம் சொன்னபடியே அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். நான் மறுபடியும் திரும்ப வருவேன், அப்பொழுது உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய மாம்ச சரீரத்தில் வந்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து சென்றிருக்கிறார். இதை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கண்களும் பார்த்திருக்கின்றன. இதுதான் வரலாற்றின் உண்மை. இதை யாரும் அழிக்க முடியாது. அதன் பின்பாகத்தான் இந்த கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பது இந்த உலக வரலாற்றில் தோன்றியது. ஆகவே தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் வரலாற்றின் தேவன், தலைமுறைகளின் தேவன். நீங்களும் அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மரித்து போய் கிடக்கின்ற காரியங்கள், ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாய் நடக்க செய்வார். எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து வெற்றியான வாழ்வை கொடுப்பார்.